அங்க போய் நம்ம தொழுவதுங்க கூடாது. ஏன்னா இது நோக்கம் என்ன? இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தஃப்ரீகம் பைனல் முஃமினீன். பாத்தீங்களா இன்னைக்கு என்ன செய்யறாங்களோ இந்த உருவ வழிபாட்டுக்காரர்களான வஹாபிகள், அத குர்ஆன்ல இறைவன் தெளிவா சொல்லி காட்டுறான். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் போட்டி பள்ளியை கட்டுகிறார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருஷத்துக்கு முன்னாலே இறக்கிட்டான். அப்படியே பாத்துக்கிறோங்க. இன்னொன்னு இந்த வஹாபிகள் என்ன சொல்லுவாங்க, ஏங்க நாங்க நல்லது தானங்க செய்யறோம், நல்லது தானங்க இந்த பள்ளியை கட்டுவோம் வாங்குறாங்க, இப்படித்தான் சொல்லுவாங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அதுல வருது அங்க வல யஹலிஃபுன்ன, சும்மா சொல்ல மாட்டாங்க, சத்தியமே பண்ணுவாங்க. இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நாங்க நல்லதுதான் இந்த சமுதாயத்தை செய்யறோம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனாலும் அந்த பள்ளிக்கு போகாத என்று இறைவன் சொல்லி காட்டுறான். இத்தனை எல்லாம் அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாலதான் இது இறக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாம் போலி தௌஹீத்வாதிகளுக்கு இறக்கணமா இருக்குது. அப்படி இருக்குது அந்த வசனம். அதான் இத்தனைக்கும் பிறகும் கூட நான் வழிகட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னா இவங்களை யார் பாதுகாத்தது? எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்களே. என்ன குர்ஆன் எது சுன்னத்தோ அதை பிதாத்துங்கறாங்க, எது பிதாத்தோ அது சுன்னத்துங்கறாங்க. எல்லாம் மாறி மாறிலாம் போய் கிடக்குது. இங்க இப்ப நடைமுறையில பார்க்கலாம், ஆம்பளை வந்து பொம்பளை ட்ரெஸ் போட்டு போறாரு, பொம்பளை வந்து ஆம்பளை ட்ரெஸ் போட்டு போறாரு. இந்த மாதிரி மாறினால சமுதாயத்திலும் இப்ப மாத்தி விட்டாங்க. இப்படித்தான் ஒரு ஆளு கேட்டாரு, ஏங்க அங்க போறது உங்க பொண்ணு தானே? உடனே சொன்னார், இல்ல அது என் பையன். சரி அவனுக்கு நீங்க அப்பாவா? இல்ல அம்மா அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாமே மாத்தி கிடக்குது. யார் ஆம்பளைன்னு தெரியல, யார் பொம்பளை தெரியல. இந்த மாதிரி டிஃபரன்ஸே இல்லங்க. ஒரு ஆள் கேட்டாரு, இந்த கண்டக்டர் டிரைவர்ங்கிறாங்களா என்னங்க வித்தியாசம்? இவர் விளக்கம் கொடுத்தாரு, ஒண்ணுமில்ல, தனித்தனியா டிக்கெட் கொடுத்தாக்க கண்டக்டர், ஒரே அடியா டிக்கெட் கொடுத்துட்டா டிரைவர் அப்படின்னு சொன்னாரு. இப்படி இந்த வித்தியாசம் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் சொல்ற இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் உண்மைக்கு முரணான சட்டங்களை இதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லி மக்களை ஏமாத்துகிறார்கள். குறிப்பாக அப்பாவி இளைஞரை ஏமாத்துகிறார்கள். நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கிறோங்க, யாரும் எப்படி போனா நமக்கு என்னண்டு, நாளைக்கு அந்த இளைஞர்களும் பாதிக்கப்படுவாங்கல்ல. அதனாலதான் அவர்களும் திருந்தி சத்தியத்துக்கு வரணும், அவங்களும் நம் கூட சொர்க்கத்துக்கு வரணும். அப்படிங்கறனாலதான் இது போன்ற கூட்டங்களை நாம் போட்டு உண்மையை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னொரு ஒரு பிதத் வழி என்ன கொண்டு வந்துட்டாங்க, கண்ணியமாக இருந்த பெண்களை எல்லாம் ரோட்டுக்கு இழுத்து வருகிறார்கள். அது ஒண்ணு ஆயிப்போச்சு. என்ன எவ்வளவு கண்ணியமாக இருந்தார்கள் பெண்கள், அவங்கள ரோட்டுக்கு வந்து சத்த போட வச்சு ஆண்கள் பெண்கள் கலக்க வச்சு, முன்னாலேயாவது இந்த தலையரம் ஒழுங்கா மறைஞ்சுதான் இருந்துச்சு. இப்ப சமீபத்தில் டிசம்பர் இதுல நடந்ததை பார்த்தாக்கா எல்லாம் காத்தலையும் அறத்தலையும் அந்த மாதிரி திறந்து கிடக்கு. அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி செய்யலாமா? நாங்க கலியக்காவில வாதத்துல கேட்டோம், பெண்களை எல்லாம் ரோட்டுக்கு கூப்பிடுறீங்களா, இதுக்கு என்னங்க ஆதாரம்? உடனே அவர் தரப்புல ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண்கள் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையா அப்படின்றாரு. ஏங்க ஹஜ்ஜுக்கு செல்ல பத்தி நாங்க கேட்டோம், ரோட்டுக்கு இருக்கிறீங்களா என்னங்க ஆதாரம் கேட்டா, ஜிஹாதுக்கு போனார்களே, ஜிஹாது எதுக்கு போனாங்க? ஏன் பாதியை படிச்சுட்டு மீதியை விட்டுறீங்க? பாதி கிணறை ஏன் தாண்டீங்க? தாண்டனா ஒழுங்கா தாண்ட, இல்லை சும்மா இருக்கணும். இன்னைக்கு பாதி கிணறு தாண்டுறேன், மீதி பாதி நாளைக்கு வந்து தாண்டிக்கிறாங்கிறான். அது எப்படி முடியும்? கீழே விழுந்துருவியப்பா. யாராவது சலூன் கடைக்கு போய் இன்னைக்கு பாதி முடிய எடுத்து விடு, மீதி பாதி நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன், யாராவது சொல்றாங்களா? இல்லையே. எல்லாத்திலையும் நிறைவா செய்யுங்கள தெளிவா இருக்கிறோம்ல. அப்ப குர்ஆனையும் ஹதீஸை படிக்கிறதையும் அறகுறையா படிக்கணும், ஒழுங்கா படிக்க வேண்டியதானே. அங்க பெண்கள் ஜிஹாதுக்கு போனார்கள், எதற்காக போனார்கள்? அது தொடரல, இன்னொரு ஹதீஸ்ல எல்லாம் கிடையாது. பெண்கள் பங்கெடுத்த விஷயமா வருவதிலேயே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்கள் திட்டமிட்டு மறைக்கிறார்கள். அதுல இருக்குது நஸ்கி, நாங்கள் அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்போம் குடிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு பணியாளர் வேணும்ல. எல்லா வீரர்களும் போர்க்களத்தில் இருப்பாங்க, தண்ணி குடிக்கிறது ஆள் வேணுமா இல்லையா? அதற்கு பணி செய்வதற்காக. அது மட்டும் இல்ல, நுதாவி அல் ஜரஹா, காயம் பட்டவர்களுக்கு நாங்கள் சிகிச்சை அளிப்போம், மருந்து போடுவோம். புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா மருத்துவர்கள், ஆண் டாக்டர்கள் இருக்கிறாங்க, பெண் டாக்டர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிராமங்களுக்கெல்லாம் போங்க, பெண் மருத்துவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அங்க அந்த நாட்டு மருந்தாலும் சொல்லுவாங்க, ஆனா பெண்கள் தான் மருத்துவம் தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அழைச்சு போறாங்க. என் போர்க்களத்தில் காயம்பட்டவர்கள் வருவாங்க, நோயாளி இருப்பாங்க, அவங்களுக்கு தக்க பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக. இது நம்ம சொல்ற விளக்கம் அல்ல, அந்த ஹதீஸிலே இருக்கிறது. ஆனா இவர்கள் திட்டமிட்டு அதையெல்லாம் மறைச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போனாங்கல்ல அப்படிங்கிறாங்க. யுத்தத்துக்கு என்ன சண்டை போட போனாங்க? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்களும் ஜிஹாதுல பங்கெடுக்கிறோம், ஆண்கள் மட்டும் பங்கெடுக்கிறாங்களே என்ற அனுமதி கேட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிஹாதுக்குன் அல் ஹஜ்,
ஆயிஷாவே, பெண்களே, நீங்கள் ஹஜ்ஜை செய்யுங்கள், இறைவன் ஜிஹாதுடைய நன்மையை தருவான். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப வாள் எடுத்து சண்டை செய்வதற்கு ஸல்லல்லாஹு அனுமதி கொடுக்கறங்க பெண்களுக்கு. ஏன் பெண்கள் பெண்களா இருக்கணும், அவர்களுக்கென்று தனி ஒரு கண்ணியம் உண்டு, மரியாதை உண்டு, அது காப்பாற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் போர்க்களத்திலே பணி செய்வதற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு ரோட்டுக்கு போறாங்களே பெண்கள் எல்லாம், வஹாபிகள் பெண்கள் கூப்பிடுறாங்களே, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாம் டீ குடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க, அல்லது மோர் குடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்களா, சட்டம் போடுறதுக்கு கூப்பிடுறீங்க. ஏன் இப்படி செய்றீங்க? ஆண்களை போல இவர்கள் போராட்டம் நடத்துவதற்கெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். ஆண்களை போல பெண்களும் ஜிஹாத் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? அப்படி இருக்குதா? அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. பெண்களுக்காக உள்ள உரிமை குரல் இன்னைக்கு அல்ல, அன்னைக்கே எழுந்தது. அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், ஆண்களுக்கு மட்டும் நீங்க நபி இல்லையே, பெண்களான எங்களுக்கு நீங்க தானே திருத்துதர். ஆனா நாங்க செய்யாத பல காரியங்களை எல்லாம் ஆண்கள் செய்யறாங்களே. ஜனாதா தொழுகையில் அவங்க பங்கெடுக்கிறாங்க, நாங்க பங்கெடுக்கல. ஜும்மா தொழுகையில் அவங்க பங்கெடுக்கிறாங்க, நாங்க பங்கெடுக்கல. யுத்தத்தில் அவங்க பங்கெடுக்கிறாங்க, நாங்க பங்கெடுக்கல. அப்ப எங்களை விட நன்மைகள் அவர்களுக்கு அதிகம் கிடைக்குது, ஆனா எங்களுக்கு கம்மியா இருக்குது, எங்களுக்கு தானே நீங்க திருத்துதர் கேள்வி வைக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமையான கேள்வி வச்சீங்க, ஒன்னு விளங்குங்க. ஆண்கள் எவ்வளவு காரியம் செய்யறாங்க, அந்த நன்மை எல்லாம் செய்யாமலே உங்களுக்கு கிடைக்கிறது. காரணம், வீட்டு பொறுப்பை நீங்கள் ஏற்பதால் தான் அவர்களால் வெளியே செல்ல முடிகிறது. வீட்டில் அவங்களுடைய பொருள் நீங்க பாதுகாக்கிறீங்க, அவருடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பை நீங்க எடுத்திருக்கிறீங்க, அதனாலதான் அவங்களால போக முடியுது. இல்ல நீங்க ஒதுங்கிட்டு வைங்க, அந்த ஆண்கள் வீட்டை விட்டு போக முடியாது. எனவே வீட்டை விட்டு வெளியே சென்று அவங்க செய்யற எல்லா நற்காரியங்களுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும், வீட்டில் இருந்தாலே கிடைக்கும். நாங்க முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள்வி வைக்கிறாங்க. அவங்க ஆண்கள் ஜும்மாவிலே பங்கெடுக்கிறார்கள், ஆனா நாங்கள் பங்கெடுப்பதில்லைங்கிறாங்க. இப்ப இதுல என்ன புரியுதுங்க? பெண்கள் பள்ளிக்கு போய் ஜும்மாக்கெல்லாம் போக கூடாதுன்னு தெரியுது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே போகலன்னு தெரியுது. இன்னைக்கு இந்த பள்ளியெல்லாம் வச்சுக்கிட்டு பெண்களும் கூப்பிடுவாங்க, பெண்களை ஏமாந்து போய் விடாதீர்கள். இன்னைக்கு அவங்க சொல்றாங்க ஏமாந்து போயிட்டீங்க, நாளைக்கு மறுமையில இறைவன் இந்த பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு, யாரெல்லாம் இந்த வஹாபி பள்ளியாசல போனாங்களோ அந்த பள்ளிய பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் நரகத்துக்கு போங்க, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமா நடந்தீங்கன்னு சொன்னா இந்த பெண்கள் என்ன செய்வாங்க அந்த நேரத்துல? ஆனா பெண்களுக்கு ஒரு நல்ல எண்ணம், பள்ளியில போனா ஜும்மா தொழுவா நன்மை, அப்படி விவரம் தெரியாம போறாங்க. நீங்க வீட்டுல உட்கார்ந்து லுஹர் தொழுங்க, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க நன்மை நிறைய கிடைக்கும், ஜும்மாவுக்கு போனீங்க அல்லாஹ்வுடைய கோப பார்வை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் ஜும்மாவுக்கு போகலங்கிறத அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்டாங்க. அதுல இருக்கு இந்த ஹதீஸ். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட கேள்வி அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தெளிவா இருக்குது மார்க்கம். இது அவர்கள் குழப்ப நினைக்கிறார்கள், அதற்கு நாம் இடம் தந்து விடக் கூடாது என்பதை நினைவிலே வைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி மாத்தி வழங்கிட்டேன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப நாளைக்கு மறுமையில இறைவன் கேள்வி கேட்கின்ற போது நமது நிலை என்னவாகும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு விளக்கு 1000 பேர் 1000 சொல்லலாம், ஆனா எது நல்ல விளக்கம்னு பார்க்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு ஆளும் ஒரு விளக்கம் சொல்றாரு. கால்வாய், வாய்க்கால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தண்ணி ஓடுது, இதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கும் ஒரு ஆள் விளக்கம் சொல்றாரு. என்னன்னு தெரிஞ்சா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கையில அதுல ஃபர்ஸ்ட் காலை கழுவி போட்டு அப்புறம் வாயை கழுவுனா கால்வாய், வாயை ஃபர்ஸ்ட் கழுவிட்டு அப்புறம் காலை கழுவுனா வாய்க்கால், அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இப்ப அதே போல ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, இதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் பெண்கள் தாங்க அப்படிங்கிற அமைப்புல இது சில பேர் சொல்லுவாங்க. ஒரு ஆள் சொன்னாரு, அந்த அர்த்தமெல்லாம் கிடையாது, நல்லது ஆவதும் பெண்ணாலே தீயது அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு போட்டாரு. இன்னொரு சொன்னாரு, அதுவும் சரியில்லை, ஆவது நல்ல பெண்ணாலே அழிவது தீய பெண்ணாலே, அதுதான் கரெக்ட். இப்ப 1000 விளக்கம் இருக்கும், எது நல்ல விளக்கமோ அதைத்தான் நம்ம எடுக்கணும். இன்னைக்கு குர்ஆன் ஆசிரியர் பேரை வச்சுக்கிட்டு வஹாபிகள் இல்லாத பொல்லாத விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. சுன்னத் ஜமாத் என்ன சொல்றாங்க, மதுஹப் சட்டம் என்ன சொல்லுது, அதைத்தான் நம்ம பார்க்கணும் என்பதை நினைவிலே வைங்க. அதே போல இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க இந்த பிதத்வாதிகள், வஹாபிகள் பிதத்வாதிகள் ஒரு சட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனான்னு வைங்க, இவனுக்கு ஜனாசா தொழுகை உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா மதுஹப் சட்டம் தெளிவா சொல்லுது, தற்கொலை செய்து கொண்டவனுக்கும் ஜனாசா தொழுகை உண்டு. ஏன்னா அந்த ஜனாசா தொழுகைங்கிறது என்ன, இறைவன்ட்ட மண்டாடுறதுதான். இறைவனே இவன் தெரியாம செஞ்சுட்டான், இவனை மன்னித்து விடு, அதுதான் அந்த தொழுகையோட நோக்கமே. ஆனா இந்த வஹாபிகள் திட்டமிட்டு அந்த வாய்ப்பை மறுக்கிறார்கள், ஜனாசா தொழுகை இல்லைங்கிறார்கள். ஆனா வஹாபில பல பிரிவு இருக்கிறான்னு வச்சுக்கிறங்க, ஒரு பிரிவு இல்லைங்க, இன்னொரு பிரிவு இருக்குங்க, அது ஒரு விஷயம். இல்லை என்று மறுக்கிற அந்த
தௌஹீத் ஜமாத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க இல்லங்கிறாங்க. இந்த கூட்டம் யாரு தெரியுமில்ல? ஹவாரிஜிகள் கூட்டம். ஹவாரிஜிகள் கூட்டம் உண்டாந்துச்சு.